ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரபண்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்து இப்போ நமக்கு செம்ம வைபுங்க. நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ அமைதி, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. இந்த இங்கே வரார்ல, இவர் தான் என் தம்பி. இவர் பார்த்திங்கன்னா நம்ம கண்டு ஒரு 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. இப்போ நானும் இவர் தான் வந்தது. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. ரெண்டாவது அங்கே சிவனோட அருள் அங்கே இருக்குது. எல்லோரும் வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வாங்க. வந்தீங்கன்னா இங்கே என்னமோ சொல்கிறாங்க, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் வந்து பௌர்ணமி வந்து இங்கே வந்து சிவன் வந்து காட்சி அளிக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. வாங்க, நெக்ஸ்ட்டு பௌர்ணமிக்கு நம்ம இங்கே வருவோம். நம்ம அப்படியே கீழே பார்த்தா அங்கே ஒரு சாமி சிலை இருந்துச்சுங்க. அது என்ன சிலைன்னு நமக்கு ஆர்வமாக இருந்துச்சு. சரின்ட்டு நம்ம கீழே இறங்கி போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. கீழே போயிட்டு பார்த்துருவோம் அப்படின்ட்டு கீழே கிளம்பியாச்சு. சரி, இப்போ வாங்க எல்லோரும் கீழே போகலாம். வீட்டிலேருந்து வரப்போ எல்லோரும் தண்ணி பாட்டில் கையில் கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா என் தம்பி தண்ணி இல்லாமல் ரொம்ப பாடுபட்டாப்புல. அப்புறம் நம்ம போயிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்தனால இருந்துச்சு. இப்போ அதை குடிக்க சொல்லியாச்சு. அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம சாமி கூட போயிட்டாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தாங்க வடிவானந்தர் ஈஸ்வர். 100 ஆண்டுகளாக தவம் செஞ்சு இங்கேருந்து தவம் செஞ்சவன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க. ஸோ இவர் தான் வடிவானந்தர் ஈசன். 100 ஆண்டுகளாக தவம் செஞ்சவர். அவருக்கு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கீழே போயிட்டாங்க. கீழே போகிற வழியில் பார்த்திங்கன்னா தம்பி ஏன் அந்த லுக் விட்டாருன்னு இன்ன வரைக்கும் தெரியலை. சரி வாங்க, இப்போ கீழே போகலாம். கீழே போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு ஏன் தம்பி அந்த மாதிரி லுக்கு விட்டாப்புலன்னு. இங்கே பிள்ளையாரை பற்றியும் எங்கிட்ட முருகன்னு இருந்தாப்புல. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே கீழே போயாச்சுங்க. அப்படியே கீழே போய்ட்டு நம்ம சொன்னோம்ல, அது என்ன சாமி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு கிளம்பியாச்சு. அங்கே கிளம்பி போய்ட்டு சாமி இங்கேருந்து பார்த்தேங்க. பார்த்தப்போ ஒன்றும் தெரியல. அப்புறம் மேலே பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம அப்போ அவரை பார்த்துட்டு தென்னாடுடைய சிவனே போட்டுறின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு நம்ம கீழே என்ன சாமி இருக்குன்னு சொன்னோம்ல, அதை பார்க்க வந்துட்டோம். பார்த்தா நம்ம ஆஞ்சநேயர் கையில் பாருங்கள், நம்ம அப்பனோட லிங்கத்தை கையில் வச்சுருக்காப்புல. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவம்னு எழுதியிருப்பாங்க. நம்ம பேரை பதிக்கலான்னு பார்த்தோம், நம்ம சிவாயன்னு முடியாமல் போச்சு. சரின்னு அடுத்த டைம் போகிறப்ப பச்சிக்கலான்னு வந்துட்டாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நாகாத்தம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து சாமியை கும்பிட்டு முட்டை ஒன்று இருந்துச்சு, அதை பற்றி ஊற்றிட்டு வந்தாச்சுங்க. அப்படியே மேலே எங்கள் அப்பானா ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்பா போயிட்டு வரேன், உன் மகன் திரும்பவும் வரணும்னு ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஓம் நம சிவான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு கோச்சில் போட்டு கிளம்பிட்டோம். நம்ம கீழே போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு, கீழே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குங்க. நாங்கள் போகிறப்ப திறந்துட்டாங்க கோயில். அதனால் போய் பார்த்தப்ப சொன்னாங்க, இது இப்போ கட்டின கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் உள்ள மக்கள். நம்ம போய்ட்டு கீழே போய் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை காய்ஸ், தேங்க்யூ.